பற்றி பார்க்க போகிறோம்னா பம்கின் சீட்ஸ். எஸ், இதை பற்றி ரொம்ப நாளாக ஆன்லைனில் ரிவ்யூலாம் தேடி இருந்தேன். அண்ட் தென் கொஞ்சம் அப்படியே சர்ச் பண்ணி யூடியூப் வீடியோ அண்ட் தென் மோர் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். சரி, ஓகே நம்மளும் வாங்கி சாப்பிடுன்ட்டு இதோட எனக்கு தெரிஞ்சு இது ஃபஸ்ட்டு தான் ஆர்டர் போடுறேன் டப்பாயில். இதுக்கு முன்னாடி பாக்கெட் ஆட்டம் வாங்கி சாப்பிட்ருந்தேன். ஒரு பெனிஃபிட்டாக அப்படியே சொல்லிட்டுருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலி இதான் என் ஃபுல் வீடியோ, ஃபஸ்ட் வீடியோ பண்ணுறேன் பம்கின் சீட்ஸை பற்றி. ஓகே நம்ம சாப்பிட்றத பற்றி பண்ணுவோம் அந்த மாதிரின்ட்டு இதோட ஃபஸ்ட் வீடியோ பண்ணலான்ட்டு இதை பற்றி இருக்குது. இன்னும் மொத்தம் 3 சீட்ஸு பேலன்ஸ் இருக்குது. அது இல்லாமல் எக்கு, ஆம்லா இன்னும் நிறைய சாப்பிட்ருக்கேன். பட் எல்லாத்தையும் போக அப்படியே ரிலீவ் பண்ணிட்டுருக்கேன். பேசுகிறப்ப ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு தெரியுது. ஓகே, நான் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா, இங்கே பாருங்கள். இதில் ஒரு பாயிண்ட்டும் நான் என்னென்ட்டு சாப்பிட அப்படியே டே பை டேயாக தேடி ஒன்று எழுதிட்டுருக்கேன். ஆக்சுவலி எனக்கு ஹேர் லாஸ் ஹெவியாக இருக்குது. ஹேர் லாஸு இப்போ அதை அப்படியே சால்வ் பண்ணுறதுக்கு நானே ஆன்லைனில் சர்ச் பண்ணி தான் இதை வாங்கினேன். முடிஞ்சால் லிங்க்கு நான் போட்டு வைக்கிறேன், இல்லைனா நான் அப்படியே ஃபோட்டோ டச் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இதில் வைட்டமின் சி அண்ட் இகே 3 வைட்டமின் இருக்குது. தென் மோர் நிறைய நியூட்ரிஷன் எக்கச்சக்கம் இருக்குது. இது நான் பேசிக்காக சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன் வைட்டமின்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு. அண்ட் தென் பூசணி விதைன்னு சொல்லுவாங்க தமிழில். இதை பம்கின் சீட்ஸ் அண்ட் பூசணி விதை, நிறைய பேர் அதை கன்ஃபியூஸாக இருக்காங்க, அதையும் பார்த்துங்க. இயற்கையாகவே ஜிங்க்ஸ் அண்ட் பாஸ்பரஸ் சத்து உள்ளது, ரொம்ப பாடிக்கு பெனிஃபிட்ஸ் தான் இது. அண்ட் தென் இது மெயினாக சாப்பிட்றதே நிறைய பேர் முடி வளர்ச்சிக்கு தான். எஸ், முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ பெனிஃபிட் இதுதான். நிறைய பேர் என்னத்துக்குன்னு 10க்கு 10 கொடுக்கலாம், 10க்கு 20 கொடுக்கலாம். அந்த மாதிரி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப பெனிஃபிட்டு. நான் வாங்கி சாப்பிட ஆரம்பித்ததே ஆன்லைனில் பார்த்துட்டு முடி வளர்ச்சிக்கு தான். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது சென்னை வந்ததுலேருந்து. சரி, ஓகே சாப்பிடுவோம், புதுசாக ட்ரை பண்ணுவோன்ட்டு தான் நான் கொஞ்சம் நாளாக சாப்பிட்ருக்கேன். லாஸ்ட்டு 1 மந்த் தான் சாப்பிட்ருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இதோட சேர்ந்து குட் ப்ரோட்டீனும் எடுங்க. டெய்லியும் ப்ரோட்டீன் எடுத்தால் தான் பாடிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ப்ரோட்டீன் எடுக்காமல் இதை மட்டும் சாப்பிட்டு வரும்னு நினச்சிங்கன்னா வேஸ்ட்டு. இது இன்னொரு மொத்தம் 5 சீட்ஸு பெட்டராக இருக்குது. நான் 4 சாப்பிட்ருக்கேன், இன்னொன்று பை பண்ணுவோம் கூடிய சீக்கிரத்தில். ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி, உடம்பு, இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால அவங்க பசிக்காத சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம். டெய்லியும் 1 டீஸ்பூன் எடுத்து சோப் பண்ணி வச்சுங்க, இல்லைனா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஊற வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் பாடிக்கு பெனிஃபிட் அதிகம். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வெயிட் லாஸுக்கு பெட்டராக இருக்கும். குட் ஃபேட் தான் இருக்குது இதில். அண்ட் தென் ப்ரோட்டீனும் இருக்குது. டெய்லியும் 1 ஸ்பூன் எடுத்து இதில் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்காது, பட் டெய்லியும் 1 ஸ்பூன் எடுங்க. நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. சுகர் பேஷண்ட், சர்க்கரை நோயாளி, எஸ், ரத்த அழுத்தத்தை கட் பண்ணி சுகரை கம்மி பண்ணும். சர்க்கரை நோயாளிகளும் சாப்பிட்லாம், தப்பே இல்லை. உங்கள் பிளட் சுகரை இதை கண்ட்ரோல் பண்ணி சீராக வைக்கும். இதில் ஒரு அமினோ அமிலம் இருக்குது, உங்கள் தூக்கத்துக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நான் இப்போ சாப்பிட்றேன், நான் ஷிஃப்ட்டு மாறி போயிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு தூக்கம் வர்றது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. நீங்கள் ரெகுலராக எடுக்கிறப்ப தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் தூக்கத்தை தூண்டுமா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஷிஃப்ட்டு மாறி போகிறதுனால எனக்கு இன்கேஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு உங்கள் ரிவ்யூ என்னன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்கள் எலும்பு போன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் உள்ள மெக்னீஷியம் அந்த எக்கச்சக்கம் நியூட்ரிஷன் இருக்குது. இதனால உங்கள் எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இது உங்கள் செரிமானத்தை ரொம்ப அதிகரிக்கும். உங்களுக்கு செரிமான கோளாறு இருந்தால் அதுக்கு உங்களுக்கு தேவையான சப்போர்ட் இது பண்ணும். அதே மாதிரி டெஸ்டோஸ்டோன் லெவலை எவ்வளோ தரமாக்க முடியுமோ அவ்வளோ தரமாக்கும், பூஸ்ட் பண்ணும். டெஸ்டோஸ்டோனையும் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. டெஸ்டோஸ்டோனா எக்ஸ்பிளைன் விந்தணுக்கள், எஸ், அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லி ப்ரோட்டீன்ஸ் கம்பல்சரி எடுக்கணும். ப்ரோட்டீன் டெய்லி வாட்டரும் அதே மாதிரி ஒரு 3 to 4 லிட்டரு கன்சியூம் பண்ண பாருங்கள். பூசணி விதை தோலுக்கு எவ்வளோ நல்லா பெட்டராக சேஞ்ச் பண்ண முடியுமோ நான் சாப்பிட்றேன். 1 மந்த்தாக எனக்கு பெட்டர் ஆப்ஷன், எனக்கு பெட்டராக இருக்குது. கன்ஃபார்ம் இன்னும் பெட்டராக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பூசணி விதை சாப்பிட்றப்ப டெய்லி கரெக்டாக வாட்டர் குடிக்கிறப்ப இந்த மாதிரி டெய்லியும் சாப்பிடுங்க. டெய்லியும் ரோஸ்ட் பண்ணி இல்லைன்னா ஊற வச்சு ஒரு 3 to 4 ஹவர் அப்படியே ஊறணும். ஊறிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க.
சேஞ்சஸ் நாளாக நாளாக பார்ப்பீங்க. எடுத்தோடனே பார்க்க முடியாது, ஜஸ்ட் ஒரு 1 மந்த்னாவது ஆகணும். ஒரு லைட்டாக நீங்கள் ஸ்டார்டிங்காக ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமேல் பாருங்கள் பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரியும் சொல்கிறேன். இப்போ தான் சர்ச் பண்ணேன். பூசணி வந்து ஆரோக்கியத்தை ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் டைமாக சொல்கிறேன். சருமம் பாதுகாக்கும், நல்லா பொலிவாக செய்யும், செரிமானம், இதயம் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, அண்ட் தென் எலும்பு உறுதி. அப்புறமேலு நிறையா பெனிஃபிட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எக்கச்சக்கம் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் சாப்பிட்ருக்கேன் லாஸ்ட்டு இப்போ 1.5 மந்த்தாக சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரிங்க இதே மொத்தம் நான் இப்போ கரண்டில் சாப்பிட்றது பம்கின் சீட்ஸு, அண்ட் தென் சியா சீட்ஸ், ஃப்ளெக்ஸீட், சன்ஃப்ளவர், எல்லா சீட்ஸும் இப்போ கரண்டில் சாப்பிட்ருக்கேன். நான் பம்கின் மட்டும் சொல்லியிருக்கேன். வேணால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் மீதி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ரைட் பண்ணிட்டு அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபுல் வீடியோ பண்ணிட்டுருக்கேன் யூடியூப்பில். ஓகே, எப்படி வருதுன்னு அவுட்புட் தெரியல, பட் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி தான் பேசுகிறேன். இன்னும் புரியுது, கண்டென்ட் அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ண மாட்டேறேன். ஐ நோ. ஓகே, நான் பெட்டராக நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். எடிட்டிங்லேயும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்க பாருங்கள்.